வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். ஆடி கிருத்திகை, தை கிருத்திகை இதெல்லாம் பயங்கர விசேஷம். ஏன்னா, இதெல்லாம் முருகனுக்கு உகந்த நாளு. இந்த நாள்ல சிறந்த முருக பக்தர பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுலயும் இவரு பயங்கரமான சித்தர். சித்தர்னாலே ஒண்ணு சிவனுக்கு இருப்பாங்க, இல்லன்னா முருகனுக்காக இருப்பாங்க. இவரு முருகனுக்காக பறந்தே காவடி எடுத்துட்டு போற ஒரு மகான். இவரை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முருக பக்தர்கள் அப்படின்னதுமே நமக்கு ஏற்கனவே அருணகிரிநாதரை தெரியும், வள்ளிமலை சுவாமிகளை தெரியும், பம்பன் சுவாமிகளை பத்தி தெரியும். இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆறுமுக தம்பிரான தெரியுமா? கண்டிப்பா முருக பக்தர்கள்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவரு வந்த பாதை ஒரு மாதிரியா இருக்கலாம், ஆனா சேரக்கூடிய இடம் ஒரே இடம்தான். வந்த பாதை அப்படின்னா இவர் வாழ்ந்த இடம் பெருமாள் திவ்ய தேசங்கள்ல ஒன்னான ஸ்ரீ கருநெல்லிநாதர் திருக்கோவில் இருக்கிற அந்த இடத்துலதான் திருத்தங்கம் அப்படின்ற ஊர்ல இவர் வச்சுட்டு வந்தாரு. இவரை பத்தி கேட்கறதுக்கு சுவாரஸ்யமா இருக்கும். ஏன்னா இப்படி ஒரு பக்தரை நம்ம பார்த்திருக்க முடியாது. 18வது நூற்றாண்டுல வாழ்ந்த இந்த முருக பக்தருக்கு முருகன் நிறைய தடவை காட்சி கொடுத்திருக்காரு, அவர்கிட்ட பேசியிருக்காரு. அவ்வளோ அற்புதம் நிறைஞ்ச அந்த திருத்தங்கள் அப்படின்னு சொன்னாலே அந்த ஊர் இவரை தான் ஞாபகப்படுத்தும். இந்த ஊர்ல சின்னையா வெள்ளையம்மாள் இவங்க சரியான முருக பக்தர்கள். இவங்களுக்கு 2வது மகன் தான் இவர் ஆறுமுகனார். இவர் பேரு ஆறுமுகனார். இவருக்கு முன்னாடி ஒரு சகோதரரும் இருக்காரு, ஒரு சகோதரியும் இருக்காங்க. இவர் 2வது மகன் தானே. சகோதரன் பேரும் சண்முகநாதன். இவர் பேரு ஆறுமுகனார். சகோதரி பேரு வீரலட்சுமி. இவருக்கு சின்ன வயசுல இருந்து அது என்னவோ தெரியல, முருகன் மேல அவ்வளோ உயிர். பிறக்கும் போதே கடவுளுக்காக பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்களெல்லாம். யாரும் சொல்லி தரல, அவருக்காவே முருகன் மேல உயிர். காலையில 4 மணிக்கு எழுந்து அவங்க ஊர் பக்கத்துல இருக்கிற சிங்காரத்தோப்புக்கு போயிட்டு அங்க இருக்கிற நதியில குளிச்சுட்டு அங்க இருக்கிற நந்தவனத்துல இருக்கிற பூக்களை பறிச்சுட்டு முருக வழிபாட்டை, முருகன் பாட்டை பாடுறது, முருகனுக்கு அர்ச்சனை செய்யறது, இதெல்லாம் அவருக்கு பிடிச்ச விஷயம். இவர் அந்த குழந்தையில இருந்தே இந்த பழக்கம் சிலருக்கெல்லாம் வீட்டில் அப்பா அம்மா பண்ற பூஜைகள்லாம் பார்க்க பார்க்க தானாவே வந்துடும். அந்த மாதிரி இவருக்கு வந்துருச்சு. சும்மா விடுவாரா முருகன்? தன்னுடைய பக்தர்கள்கிட்ட சோதனைகளை கொடுத்து இவன் நமக்கு சரியானவன் தானா அப்படின்னு சோதிக்க ஆரம்பிச்சிட்டார். முதல்ல அவனுக்கு கண் வலியை கொடுத்து கண் பார்வையை எடுத்துட்டார். அவனுக்கு எதனால பார்வை போச்சு அப்படின்னு எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணும்போது அவன் சொன்ன ஒரு வார்த்தை அத்தனை பேரையும் சடனா யோசிக்க வச்சது. அது என்ன வார்த்தைன்னா, இறைவன் என் மேல பிரியம் அதிகமா இருக்குது, அதனால அவர் ஏதோ விளையாடுறாரு என்கிட்ட, அதை நான் அனுபவிக்கிறேன், உங்களுக்கு என்ன? அவன் பார்த்துப்பான் எல்லாத்தையும். நிறைய முருக பக்தர்கள் இப்படிதான் சொல்றாங்க. எல்லாம் அவன் பார்த்துப்பான். எனக்கு துன்பம் கொடுத்தா அவனுக்கு தெரியாதா? அவனுக்கு அங்க வலிக்காதா? அவன் கொடுக்குறான்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். இதை நான் தாங்குறேனா அவன் மேல பிரியமா தான் இருக்கேனா அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டான். இதை நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன் அப்படின்னு முருகனுக்காகவே பிறந்து வாழ்ந்தவர் மாதிரி திருமணமே செஞ்சுக்கல, முருகனுக்காகவே வாழ்ந்தார். ஒரு கட்டத்துக்கு மேல இவனுடைய பக்தியை பார்த்து முருகன் வள்ளி தேவி யானையோட காட்சி கொடுத்து அவருடைய பார்வையை திருப்பி கொடுத்துட்டாரு. கேட்கணுமா? ஏற்கனவே இவர் இந்த சித்தர் சரியான பித்தர் முருகன் மேல. இன்னும் இந்த பார்வை தரிசனம், அதுவும் முருகப்பெருமான் மனைவிங்களோட கொடுத்த காட்சி இருக்க, இதுக்கு இணையா அவரு
தன்னுடைய உயிரே முருகனுக்காக தான் இருக்கு அப்படின்ற மாதிரி வாழ ஆரம்பிச்சிட்டாரு. முருகன் மேல அவ்வளோ பிரியம். இந்த ஊர்ல இருந்து காவடி போச்சுன்னா அது முதல்ல திருத்தங்கல்ல இருந்து தான் காவடி போச்சு. அதுக்கு முக்கிய காரணம் இந்த சித்தர் தான், இந்த ஆறுமுகனார் தான். இந்த காவடி போற காட்சியை பத்தி உங்களுக்கு முக்கியமா சொல்லியே ஆகணும். ஏன்னா இருக்கிறதுலயே பிரம்மாண்டமான விஷயம், நிறைய விஷயம் ஒரு வாழ்க்கையில நடந்திருக்கு. இந்த பிரம்மாண்டமான விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னா, இப்ப பூச நட்சத்திரம் வரும்போது, தை மாசத்துல பூச நட்சத்திரம் வரப்போகுதுன்னா அதான் தைப்பூசம். இவர் அதுக்கு முன்னாடியே கார்த்திகை மாசத்திலேயே தன்னுடைய வேலையை தொடங்கிடுவார். அக்கம் பக்கத்துல இருக்க ஊருக்கெல்லாம் போயிட்டு தானம் வாங்கிட்டு வருவார். உணவு தானம் கிடையாது, பொருள் தானம். ஏதாவது அதிகமா இருந்துச்சுன்னா கொடுங்க அப்படின்னு கூச்சப்படாம கேட்டு வாங்குவார். அரிசி, பருப்பு, புளி, அப்புறம் தானிய வகைகள், காய்கறிகள், எண்ணெய், விறகு, எதுவா இருந்தாலும் எதை கொடுத்தாலும் சரி, கவலை இல்லை, அதெல்லாம் சுமந்து கொண்டு ஒரு ரூம்ல அடுக்கிடுவார். இதெல்லாம் கார்த்திகை மாசமே தொடங்கிடுவார். அடுக்க ஆரம்பிச்சுட்டு தை பிறந்ததுமே இந்த தைப்பூசத்துக்கு 8வது நாள், அதாவது வரப்போறதுக்கு 8 நாளுக்கு முன்னாடியே மக்களுக்கு தன்னுடைய தேவைக்கு போக, அந்த தேவை எதுக்குன்றத நான் சொல்றேன். தனக்கு ஒரு 2-3 நாளைக்கு சமையலுக்கு ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு போடுற அளவுக்கு தேவையானத ஒதுக்கி வச்சிருவார். ஒதுக்கி வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் தானமா கொடுத்துருவார். அவருக்கு அதுல இருந்து ஒரு பொருள் கூட தேவையே கிடையாது. இது அத்தனையும் அவர் கடவுள் மேல வச்சிருந்த ஒரு பக்திக்காக, பாசத்துக்காக பண்றது. முக்கியமா இவருக்கு அந்த பழனி தண்டாயுதபாணி மேல வெறி. அவனை அந்த தைப்பூசத்துனா அன்னைக்கு காவடியோட போய் பார்த்துடணும். அதை பார்த்தாதான் அவருக்கு சந்தோஷம். அதுக்காக வருடம் முழுக்க காத்துட்டு இருப்பாரு. அவரை எப்ப பார்க்க போறோன்ற ஒரு வெறியோட இருப்பாரு. கரெக்டா 1 மாசம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா விரதம் இருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த தைப்பூசத்துக்கு கோவிலுக்கு போயிட்டு வந்த அப்புறம்தான் அவருக்கு அந்த வருஷத்தையே கடக்க முடியும். அந்த பழனி முருகனை பார்த்துட்டு வந்தாதான் அவர் அந்த வருஷத்தை அவர் நிம்மதியா கடக்க முடியும். இந்த தானம்லாம் கொடுத்துருவாரு. கரெக்டா தைப்பூசத்துக்கு முந்தைய நாள் அவர் வீட்டு வாசல்ல கூட்டம் சேர ஆரம்பிச்சிடும். கூட்டம் எல்லாருக்கும் விருந்துணவு செஞ்சு எல்லாருக்கும் வழங்குவார். அதுக்கப்புறம் மறுநாள் காவடி எடுக்கிற அழகு. இந்த அழகை பார்க்கறதுக்கு எங்கெங்க இருந்தோ மக்கள் வெள்ளம் நிற்கும். ஏன்னா அந்த காலத்துல காவடின்றது சிரமமான ஒண்ணு. இவங்க ஊர்ல இருந்து காவடிக்கு போனோம்னா காட்டு வழியா நடந்து போனோம், நடுப்புறம் ஆறு குறுக்க வரும், இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் தாண்டி தான் இவங்க போகணும். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இவருக்கு கண் பார்வை சரியாக்கும் போது முருகன் ஒரு வரத்தையும் கொடுத்தாரு. நான் உன்னுடைய கண் பார்வைய பறிச்சப்ப நீ வருத்தப்படல, கொடுக்கும் போதும் நீ சந்தோஷப்படல, உன்ன மாதிரி ஒருத்தரை நான் பார்க்கல, அதனால உனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறேன். உன் கையால நீ விபூதி யாருக்கு கொடுத்தாலும் அவங்களுக்கு இருக்கிற பிணி குறையும். அவங்களுக்கு எந்த நோய்க்காக உங்க கை கிட்ட கையேந்தி விபூதி வாங்குறாங்களோ, நீ விபூதி வச்சு விட்டாலும் அவங்களுக்கு இருக்கிற நோய் தீரும். நீ ஆசிர்வாதம் பண்ணி விபூதி கொடுத்தாலும் அவங்களுடைய நோய் தீரும். இது அவரு தொடர்ச்சியா சிலருக்கு மருத்துவத்துக்கும் செஞ்சிட்டு இருக்காரு. விபூதிய பிரசாதமா கொடுக்குற ஒரே சித்தர் இவர் தான். பிரசாதம்னா நோய் தீக்கிற மருந்து மாதிரி கொடுக்கறது. பிரசாதம் கொடுக்கறது வேற, இது நோய் தீக்கிற மருந்து மாதிரி கொடுக்கறது. இந்த தைப்பூசத்துக்கு காலையில எந்திரிச்சிருவாரு. 6 மணிக்கு அவர் வீட்டு வாசல்ல கிளம்பிடுவார். தோல்ல அந்த காவடியை சுமந்துட்டு முதல்ல அவங்க ஊரை சுத்தி வரணும். அந்த திருத்தங்கள் அவர் இருக்கிற ஏரியாவை சுத்தி வரணும்.
அந்த ஏரியா முழுக்க காலையில பாடலோட ஒத்த கால்ல நொண்டன மாதிரி நடந்து வருவார். ஒரே கால்ல தான், 2 கால் இருக்கு. ஆனா இறைவனுக்கு என்னால என்ன பண்ண முடியும், இன்னும் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒத்த கால்ல நொண்டி நொண்டி வருவார். அப்படி சுத்தி வந்து திரும்பவும் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள மணி வந்து 8 ஆயிடும். 2 மணி நேரம் ஆயிடும். அவரு ஊரை சுத்தி வர்றதுக்கே 2 மணி நேரம் ஆயிடும். கரெக்டா வீட்டுக்கிட்ட வந்ததுமே அவரு அங்க இருந்து எல்லாரையும் பார்த்துட்டு, அவர் கூட கிளம்புறவங்க, காவடி கிளம்புறவங்க எல்லாம் கிளம்பிடுவாங்க. சில நாள் அவர் பண்ற அதிசயத்தை பார்க்கறதுக்கு இந்த 2 கண்ணு போதாதுங்க. நொண்டன மாதிரியே ஊர் எல்லை வரைக்கும் போயிட்டு, அங்க இருந்து இந்த சித்தர் ஆகாய வழியா பறந்து சட்டுன்னு அந்த பயணிக்கு 2 மணி நேரத்துல போய் நின்னுடுவார். 10 மணிக்கெல்லாம் அங்க போய் நின்னுடுவார். அப்படின்னா எவ்வளோ ஒரு ஆச்சரியம் பாருங்க. அவரு நினைச்சா அதையும் செய்ய முடியும், இதையும் செய்ய முடியும். அவர் வந்து பறந்து போற அந்த அழகு வந்து அப்ப இருக்கிற மக்கள் பார்த்து வியந்து போயிருக்காங்க. சிலர் இவரை வந்து எப்படி வராருன்றதுக்கு பழனியில முன்கூட்டியே போய் நிக்கிறவங்களும் இருக்காங்க. பழனியில இன்னொரு அதிசயமும் இருக்கு. அது என்னன்னா, முதல் காவடிங்களுக்கு அங்க இருக்கிற ஐயருங்க வந்து பூஜை போடுவாங்க. வர்ற காவடிக்கெல்லாம். முதல் காவடி இவரது தான் பூஜை போடுவாங்க. ஏன்னா, அவ்வளோ கரெக்டான நேரத்துக்கு அந்த கோயில்ல நின்றுவார். இவருக்கு பூஜை போட்ட அப்புறம்தான் மற்றவங்கெல்லாம் வந்து பூஜை போட்டுட்டு வந்துட்டே இருப்பாங்க. இவர் அந்த மாதிரி கோவிலுக்கு போகும்போது அப்படி போவார். வரும்போது 3 நாள் ஆயிடும். ஏன்னா பழனியிலேருந்து நடந்தே வராருன்னும் போது, ஏன்னா பக்தர்கள் நிறைய பேர் அவரை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால அவங்களுக்காக நடந்து வருவார். அதனால அவங்கெல்லாம் அவரை பார்க்குற பாக்கியம் கிடைச்சது. ஒரு முறை இப்படி தான் இவர் பழனிக்கு போயிட்டார். அப்படி போகும்போது இவருடைய தங்கைக்கு ஆசை. இவர் வந்து நம்மளை வந்து பார்க்கணும், முருகனை போய் பார்க்கணும், அப்படி அண்ணா கூட போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசை வந்துருச்சு. உடனே அவ என்ன பண்ணிட்டா, அண்ணன்கிட்ட கேட்குறா, அண்ணா நீ வந்து ஒவ்வொரு வருஷமும் கரெக்டாக தைப்பூசத்துக்கு காவடி எடுத்துட்டு போற, ஆனால் எனக்கும் உன் கூட வரணும்னு ஆசையாக இருக்கு, தாராளமாக வாமா போகலாம். ஏன்னா கோவிலுக்கு வர்றவங்கள வேண்டான்னு சொல்லக்கூடாது. முடிஞ்சா நம்மளுக்கு புண்ணியம் கிடைக்கும். அவங்கள கூட்டிட்டு போனா நீங்க வணங்குற ஒரு தெய்வத்தை வணங்கும் போது கிடைக்கிற ஒரு பிரசன்ட்டை விட ஒரு 10-20% அதிகமா கிடைக்கும். தாராளமா வா போலாம். ஏன்னா வர்றது பெண் பிள்ளையாச்சே, அதனால பத்திரமா கூட்டிட்டு போறாரு. இதுல அவரு போறதுக்கு வந்து நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா தங்கச்சி வராளா அப்படின்னு திரும்பி திரும்பி பார்த்துட்டு வர்றதுனால நேரம் ஆயிடுச்சு. இது வந்து இன்னொரு சம்பவம். அப்படி நேரம் ஆனதுனால இவர் அந்த கோவிலுக்கிட்ட போறதுக்குள்ள ஒரு தடவை வந்து நடைய சாத்திட்டாங்க. 12 ஆயிடுச்சு. ஏன்னா நடந்து போறாரு. இந்த சித்து வேலைய அப்ப அவரு உபயோகிக்கல. நடந்து போனதுனால கோவில் கிட்ட போறதுக்குள்ள நடைய சாத்திட்டாங்க. ஒரு மனுஷனுக்கு கோபம் எப்போ வரும்ன்றதே தெரியாது. உன்னை பார்க்க வருஷமெல்லாம் காத்திருந்து தை பூசத்தன்னைக்கு காவடி சுமந்துட்டு வரேன். ஆனா நீ என்னை பார்க்க நேரம் இல்லாம கதவை சாத்திட்டியே. நான் இங்க இருந்தேன்னா அது கூட 8 மணிக்கு அங்க கிளம்பி 10 மணிக்கு வந்தாருன்னா 10லேருந்து 12 வரைக்கும் இவருடைய பாட்டு அந்த பழனியில ஒலிச்சிட்டே இருக்கும். அதுக்காக தான் அப்படி போறது. ஆனா இன்னைக்கு வந்து நடைய சாத்திட்டியே, இதுக்கப்புறம் நான் உன்னை பாட முடியாது. நான் உன்னை பார்க்கறதுக்கு அடுத்த வருஷம் வரைக்கும் காத்துட்டு இருக்கணும். பார்க்கணும்னு நினைச்சா பார்க்கலாம். ஆனா இவரு காவடியோட போகணுன்றது ஒரு வைராக்கியம். ஒரு காவடி கூட தவறுனதில்ல அந்த தைப்பூசத்தன்னைக்கு. என்ன வந்து நீ தவறிட்ட, என்னை பார்க்க விடாம பண்ணிட்ட, அப்படிப்பட்ட உன்னை பாடாத இந்த நாக்கு தேவையில்லை அப்படின்னு நாக்கை வெட்டி
போட்டார். யோசிச்சு பாருங்க எவ்வளோ பக்தி வெறின்னு. அடுத்தது உன்னை பார்க்காம 1 வருஷம் வரைக்கும் நான் காத்திருக்கணும். அடுத்த தைப்பூசம் வரைக்கும். அப்படி ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை வெட்டிக்க போகும்போது கடவுள் எதிர்க்க வந்து அப்பதான் அவர் கூப்பிடுறார். ஆறுமுக தம்பிரானே, உன்னை நான் நேரடியா தனியா தரிசனம் கொடுக்கதாயா அந்த விளையாட்டு விளையாடுனேன் அப்படின்னாரு. அதுக்குள்ள உனக்கு கோபம் வரலாமா? உன் பாட்டை கேட்காம நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு முருகன் சொல்றாரு. அதுலயும் மயில் மேல பறந்த மாதிரியே அவருக்கு காட்சி கொடுத்து சொல்றாரு. இந்த காட்சிய அங்க இருந்த மக்கள் அத்தனை பேரும் பார்த்தாங்க. அவர் சொன்னதுனால தான் அவருடைய பேரு ஆறுமுக தம்பிரான். ஆறுமுக தம்பிரானே, உன்னை பார்க்காம நான் எப்படி இருப்பேன்? உன்னுடைய பாடலை கேட்காம எப்படி இருப்பேன்? அப்படின்னு அவர் சொன்னதுமே அந்த வெட்டுப்பட்ட நாக்கு அவருடைய நாக்கிலேயே ஒட்டிக்கிச்சு. அந்த முருகன், நீ பாடுறத நேரடியா நானே கேட்டு போறேன், அதுக்காக தான் வந்தேன், அதுக்காக தான் உனக்கு ஒரு சின்ன விளையாட்டு விளையாடினேன். இந்த முருகனுக்கு விளையாடுறதே ரொம்ப பழக்கமா போயிடுச்சு. நம்ம வாழ்க்கையில கூட நிறைய துன்பம்லாம் வந்தா பயப்படவே கூடாது. முருகன் நம்ம கிட்ட நெருங்கிட்டாருன்னு அர்த்தம். நம்மளை எவ்வளோக்கு எவ்வளோ அழ வைக்கிறாரோ அவருக்கு அவ்வளோ பிரியம் அதிகம். நமக்கு ஒரு பொருளை பிடிக்கும்னா அதை சும்மா நோண்டிக்கிட்டே இருப்போம். அதை தான் இந்த இறைவனும் செய்கிறாரு. அவருக்கு வந்து அதுல இருந்து ஆறுமுக தம்பிரான் பேர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவரு அந்த பேரை சொல்லி மக்கள் அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் அப்பவும் சும்மா இல்லை, அதை பத்தி பெருசா நினைக்கல. கடவுள் நம்மளுக்கு தரிசனம் கொடுத்தாருன்னு ஓவரா ஆடவும் செய்யல. எப்பவும் போல இதே பிச்சை எடுக்கிறது, அந்த தானத்தை எல்லாருக்கும் கொடுக்கறது, தைப்பூசத்து அன்னைக்கு எல்லாருக்கும் விருந்து படிக்கிறது, காவடியா அந்த மாதிரி எடுத்துட்டு போறது, இதே பண்ணார். ஊர்ல பாதி பேர் வந்து இந்த மாதிரி பக்தர்கள் யாராவது சிறப்பா இருந்தா அவங்கனால ஏத்துக்க முடியாது. இவங்கிட்ட எந்த பாயிண்ட்ல குற்றம் இருக்குன்னு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதை சொல்லி நிரூபிச்சுட்டா இவங்கள தெய்வமா ஆயிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம். அந்த மாதிரி இவர்கிட்ட ஏதாவது ஒரு தவறை நம்ம செய்யணும் அப்படின்னு இவங்க வந்து, இவர் நடந்து போறாரு கோவிலுக்கு அப்படின்னா ஒட்டன்சத்திரத்துல போய் ஒரு நிமிஷம் நிற்பாரு. ஏன்னா அந்த ஒட்டன்சத்திரம்ன்றது வந்து இலவச சத்திரம். அந்த இடத்துல தங்குவாங்க ஜனங்க. தங்கிட்டு தான் இவர் வந்ததுமே நடைப்பயணமா போகும்போது இவர் வந்ததுமே இவர் கூட சேர்ந்து ஆத்த கடந்து போவாங்க. ஆத்துல அந்த தை மாசத்துல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும். இவர் வந்து விபூதியை போட்டு கையில வச்சிருந்த தடியால ஒரு 3 அடி அடிப்பாரு அந்த ஆற. அது அடங்கி அப்படியே தர தெரிகிற அளவுக்கு மெதுவா போகும். அதுக்கப்புறம் பக்தர்கள்லாம் பழனி ஆண்டவா, ஓம் பழனி ஆண்டவா தண்டாயுதபாணியே போற்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிளம்பிடுவாங்க அவர் கூட. இந்த காட்சியை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் ரெடியா அந்த ஒட்டன்சத்திரத்துல உட்காந்துருக்கும். அந்த இடத்துல தான் இவரை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சு ஒரு கும்பல் காத்துட்டு இருந்தது. இவரு காவடி எடுத்துட்டு வரும்போது அந்த காவடிக்குள்ள மீன் குழம்பெல்லாம் கொண்டு வந்து ஊத்திட்டாங்க. எப்பவுமே இறை பக்தர்களுக்கு ஒரு விஷயம் இருக்கும். அது என்னன்னா, இறைவனை நம்பிட்டா தனக்கு என்ன சோதனை வந்தாலும் அவன் பார்த்துப்பான். எதுக்காகவும் பயப்பட தேவையே கிடையாது. நிஜமாவே நம்ம எதுக்காகவும் வருத்தப்படவும் வேணாம், வேதனைப்படவும் வேணாம். அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டோம் நம்ம வாழ்க்கைய, அதுக்கப்புறம் அவன் பார்த்துப்பான். அந்த காவடியில மீன் குழம்பு ஊத்துனது இவருக்கு தெரியாது. ஆனா அந்த சுத்தி இருக்கிறவங்க இவர் எப்படியும் அவமானப்பட போறாருன்னு பின்னாடியே வந்தாங்க. அவர் வழக்கம் போல எல்லாருக்கும் விபூதி கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு அப்படியே கிளம்பும்போது பார்த்தா அந்த ஆத்துக்கிட்டேயே நிக்கிறாங்க ஜனங்க. அந்த ஆத்துல விபூதியை போட்டு இவர் காலை வச்சது தான் தாமதம். அந்த காவடி தானா திறந்து அதுல இருக்கிற அந்த மீன் குழம்புல சமைச்சது இருந்த மீன்கள் அத்தனையும் உயிரோட அந்த தண்ணியில குதிக்கிற காட்சியை மக்கள் பார்த்துட்டு
முருகா போற்றி, முருகா போற்றி, ஓம் சரவணபவா போற்றின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கு அப்ப கூட அது என்னன்னே தெரியாது. மக்கள் அதுக்கப்புறம் தான் அதை கண்டுபிடிச்சாங்க. அந்த மீன் குழம்பெல்லாம் தண்ணியா ஆத்தோட ஆறா கலந்துருச்சு. இது ஒரு தடவை. இப்படியே அவரு அந்த பழனி முருகனை போய் பார்க்குறாரு, வராரு. இதனால அவருக்கு வயசாவறதே மறந்து போச்சு. ஒரு தடவை தங்கச்சி கூட இதே மாதிரி பழனிக்கு போகும்போது பழனி முருகன் சொல்லிட்டாரு, தம்பிரானே, இனி நீ என்னை பார்க்க வர தேவையில்ல. ஏன் முருகா, என்னை ஏன் வர வேண்டான்னு சொல்ற அப்படின்னு கேட்கும்போது, இல்ல, இவ்வளோ வருஷம் நீ எனக்காக வந்த, இனி உனக்காக நீ இருக்கிற இடத்துலயே நான் இருக்கலான்னு முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு பழனி முருகன் அவர்கிட்ட சொல்லிட்டாரு. போய் கோயில் கட்டு, அங்க நானே உட்கார்றேன் அப்படின்ட்டாரு. கடவுள் இந்த மாதிரி பக்தர்கள் நினைக்கும் போது இந்த பக்தனுக்காக அந்த கடவுளே நேரடியா கருவறையில உட்கார்ற அதிசயம் அந்த காலத்துல நிறைய நடந்திருக்கு. இவருடைய வாழ்க்கையிலையும் அதான் நடந்திருக்கு. இவருடைய அந்த வேண்டுதலை பார்த்து அந்த இறைவன் அவர்கிட்ட சொன்னதுமே பணத்துக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும்போது அந்த ஒட்டன் சத்திரத்துல இவங்க உணவு சமைச்சு சாப்பிடலாம். அப்படி அவங்க பானெல்லாம் அங்க இலவசமா இருக்கும். அதை எடுத்து அதை பயன்படுத்தும் போது அதுல முழுக்க தங்க நாணயம் கிடைச்சது. இது என் முருகன் எனக்காக கொடுத்துருக்காரு அப்படின்னு அவர் எடுத்து வச்சுக்கிட்டாரு. அதை பார்த்த திருடர்கள் அந்த பணத்தை எடுத்துட்டு போகும்போது கண் பார்வை போயிடுச்சு. உடனே இவர்கிட்ட அதை கொடுத்துட்டு, அதுக்கு பதிலா எங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு வரம் தரணும், இந்த பக்கம் இலவச சத்திரம் கட்டுங்க, நிறைய பேருக்கு உபயோகமா இருக்கும் அப்படின்னு அந்த ஒட்டன் சத்திரம் வழியில இலவச சத்திரத்தை கட்ட வச்சாரு. அதுக்கப்புறம் திருத்தங்கள் அந்த கோவில் வேலையா முழுக்க முழுக்க ஈடுபட்டு அழகான கோவிலை கட்டிட்டாரு. பழனி முருகன் மாதிரியே முருகனை உருவாக்கிட்டாரு. அதே இடத்துல அவர் உட்கார்ந்து அந்த முருகனை தினம் தினம் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. வயசாயிடுச்சு, ரசிக்க ஆரம்பிச்சாரு. அவருக்கு மரணம் நெருங்க போகுது அப்படின்னு தெரிஞ்சதுமே தன்னுடைய சகோதரனை கூப்பிட்டு, நான் பிறந்ததுல இருந்தே இப்ப வரைக்கும் அந்த முருகனையே பார்த்துட்டேன்ப்பா, அதனால நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நான் இறந்தாலும் என்னுடைய சமாதி இந்த இடத்துலயே இருக்கணும், முருகனுடைய மணி ஓசை என் காதுல கேட்கணும் அப்படின்னாரு. தம்பி அந்த ஊர் பெரிய மனிதர்கள்லாம் கூட்டிட்டு அதாவது அண்ணன் கூட்டிட்டு அதை சொன்னாரு. சாமிகள் இது சொல்றாரு. அப்ப சரின்னு ஒத்துக்கிட்டவங்க எல்லாருமே திடீர்னு இல்ல, இது கோயில் வழிமுறைக்கு சரி வராது, இங்க இருந்து கொஞ்சம் தொலைவுல ஆலாவூரணின்னு ஒரு இடம் இருக்கு, அங்கேயே மணி ஓசை கேட்கும், அங்கேயே வச்சிடலாம் அப்படின்னு அங்க அவருடைய சமாதி வச்சுட்டாங்க. இருந்தாலும் அந்த ஊர்ல சில பிரச்சனைகள் ஏற்பட்டதுனால மக்கள் எல்லாம் பயந்து ஒரு பாறையில கல் தூணை செஞ்சு அதாவது இவர் எப்பவும் உட்கார்ந்து இருப்பாரு அந்த இடத்துல கல் தூணை செஞ்சு அதுக்கு மேல ஒரு விளக்கை ஏத்தன அப்புறம்தான் அந்த கோவில் பழைய நிலைக்கு வந்தது. அந்த ஊரும் நிம்மதியா வாழ்ந்தது. இந்த மகானுடைய சரித்திரம் நம்ம மறந்திருக்கலாம். ஆனா இந்த பக்தர்கள் அவருடைய பக்தியை மறக்கல. அவர் இருந்த அந்த வீதி பேரு காவடிக்கார வீதி. இவருடைய வீடு காவடி கூடம். எவ்வளோ அற்புதம் பாருங்க. இன்னைக்கும் இவருடைய பக்தர்கள் அங்க தைப்பூசத்தை அன்னைக்கு முந்திய நாள்ல இருந்தே உணவு தானம் வழங்கிடுவாங்க. நிறைய தானியங்களை தானம் கொடுப்பாங்க. அங்க இருந்து காவடி எடுத்துட்டு திருத்தங்கல்ல இருக்கிற அந்த பழனி முருகனை பார்ப்பாங்க. இதெல்லாம் சிறப்பான விஷயம். இவங்களெல்லாம் நம்ம தெரியவே தெரியாது. ஆனா தெரிஞ்சுக்கிற பாக்கியம் கிடைக்கும் போது நீங்க திருத்தங்கள் போனீங்கன்னா அந்த காவடிக்கார வீதியில இருக்கிற காவடி கூடம் போங்க. அங்க இவருடைய பாத ரட்சையை வச்சு இன்னைக்கும் தவம் இருக்கிறாங்க, தியானம் செய்யறாங்க. அதே மாதிரி அவருடைய சமாதி கிட்ட உட்கார்ந்து நீங்க தியானம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும். நமக்கு கண்ணுக்கு தெரியாம நிறைய இறை பக்தர்கள் இப்படி வாழ்ந்திருக்காங்க. இவங்களுடைய கதைகளை கேட்கும்போது இவங்க வாழ்க்கையில முருகனை நேரடியா பார்த்தவங்க,
முருகன் கிட்ட சண்டை போட்டவங்க, முருகன் கிட்ட பேசி அவருடைய அன்பை பெற்றவங்க. பழனி முருகன் திருத்தங்கல்ல இருக்கிற இந்த மலை மேல இவருக்காக வந்து ஐக்கியமாய் இருக்கிறது மிக பெரிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. இதெல்லாம் நம்ம நல்ல நாள்ல கேட்கும்போது நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். இது போல இன்னும் நல்ல கதைகளோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி. வேற ஒரு தலைப்பில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.